உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. 3 நாட்கள் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு இன்றைய தினம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் முதலமைச்சர் விஜய் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய நிலையில் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, முதலமைச்சரின் வருகையை ஒட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் விஜய் அவர்கள் முதல் முறையாக கர்நாடகா பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்திற்கு முன்பாகவே நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற இந்த ஒரு மாசத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, குறிப்பா மேகதாது சம்பந்தமா பல்வேறு விஷயங்கள் நடந்தது இல்லையா? அந்த காலகட்டத்தில் கூட கர்நாடக முன்னாள் முதல்வராக இருந்த சித்தராமையாவும் தற்போது முதல்வராக இருக்கும் டி.கே. சிவகுமார் அவர்களும் கர்நாடகா வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் கர்நாடகா பயணம் முதல் பயணமாக ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள். கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு செல்கிறார். இவரது வருகையை ஒட்டி அந்த கோவில்ல பொதுமக்கள் தரிசனத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவர் Z+ கேட்டகரியில இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும். இதனால பிற்பகல் 2 மணிலிருந்து மாலை 5 மணி வரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ள சிஎம் விஜய் அவர்கள் தரிசனம் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. மங்களூர் விமான நிலையம், டெல்லியிலிருந்து மங்களூர் விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து முழுமையான கான்வாயுடன் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு செல்கிறார். கோவிலில் தரிசனம் முடிந்த பின்னர் நேரடியாக அங்கிருந்து தமிழகம் திரும்புகிறார். மீண்டும் தனி விமானம் மூலமாக தமிழகம் திரும்புகிறார் என்பது தகவலாக இருக்கிறது. விஜயின் வருகையொட்டி மங்களூரு விமான நிலையத்திலிருந்து கொல்லூர் மூகாம்பிகை கோவில் வரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சில கன்னட அமைப்புகள் விஜய் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்க இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அது போன்ற எந்த அசம்பாவித சம்பவங்களும் நடக்கக்கூடாது என்பதற்காக போலீசார் கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.